நிறை மாத கர்ப்பிணின்னு கூட பார்க்காம வாக்குச்சாவடிக்குள்ள புகுந்து இப்படியா? அப்பயே காவல்துறை என்ன பண்ணாங்க, நீங்க வெளில போங்க சார், வெளில அனுப்பி விட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் அடுத்த 5 நிமிஷத்துல ஒரு 200 பேர் குபுகுபுன்னு உள்ள வந்து காவலர் தடுத்து நிப்பாட்டுறாங்க. அப்பயும் நான் சொல்றேன், அவங்க கன்சீவா இருக்காங்க வேட்பாளர். இப்படி ஒரு அராஜகமான உலகத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. முழுக்க தப்பான ஆட்சி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியுடைய சார்பில் விவசாய சின்னத்திற்கு அனீஷ் பார்த்திமாங்கிறவங்க போட்டியிடுறாங்க. இவங்க அவங்களுடைய தொகுதிக்குட்பட்ட உக்கடை ஊராட்சி வாக்குச்சாவடிக்கு சென்று ஆய்வு செய்ததா கூறப்படக்கூடிய சூழல்ல மாற்று கட்சியை சேர்ந்த ஒருத்தர் வாக்குச்சாவடிக்குள்ள கட்சியோட சின்னத்தை சட்டையில் பொறித்தபடி நின்றிருந்ததா கூறப்படுது. சின்னங்கள் பொறித்த சட்டை அணிந்து வாக்குச்சாவடிக்குள்ள நிற்க கூடாது, உடனடியா வெளியேறுங்கன்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த உறுப்பினர் ஒருவர் தெரிவித்ததா சொல்லப்படுது. உடனடியா வெளியேறும்படியும் சொன்னதா கூறப்படுது. இதனால இரு தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் எழுந்திருக்கு. மேலும் இந்த சம்பவம் தொடர்பா மாற்று கட்சியினர் வாக்குச்சாவடிக்குள்ள நுழைந்து மிரட்டும் தோணியில பேசியதாகவும் இதனால இரு தரப்பினருக்கும் கடுமையான கைகலப்பு ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இதற்கிடையில 8 மாத நிறை மாத கர்ப்பிணியான அனீஷ் பார்த்திமா சம்பவ இடத்திலேயே மயக்கம் அடைந்திருக்காங்க. இந்த தாக்குதல்ல காயமடைந்ததா சொல்லப்படுறதால உடனடியா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சையிலும் இருந்து வராங்க.